அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். நம்ம அதாவது போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ்ல பேசிக் நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்த்தோம். அதோட சைஸ், ஷேப் அண்ட் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அது ரிலேட்டடான அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the volume of a nucleus in an atom is proportional to dash. mass number, proton number, neutron number, electron number. நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல இது ரிலேட்டடான நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் என்ன பார்த்திருப்போம்னா, size of the nuclei depends upon mass number அப்படின்னு பார்த்திருப்போம். So what is the answer for this question? அப்போ size of the nucleus is proportional to எது? mass number, proton number. இப்போ mass number அப்படிங்கிறது sum of the protons and neutrons. proton தனியா கொடுத்திருக்காங்க, neutron தனியா கொடுத்திருக்காங்க, electron தனியா கொடுத்திருக்காங்க. So the answer is mass number. Option A. mass number நம்ம என்ன சிம்பல்ல டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் ஏல, வால்யூமை கேபிட்டல் V. இதுலயே நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் கூட பார்த்திருப்போம். அந்த சைஸ் ரிலேட்டடான volume is proportional to 4/3 pi r cube and it is proportional to the volume is equal to 4/3 pi r cube. It is proportional to A னும் பார்த்திருப்போம். So the volume is directly proportional to A. அப்போ நமக்கு ஆன்சர் நமக்கு கிளியரா தெரியுது. The volume of a nucleus is proportional to the mass number A அப்படிங்கிறது. Next question, the approximate nuclear radius of Cu. Cuங்கிறது காப்பர் ஆட்டம். அதே மாதிரி இந்த இடத்துல Cu, இந்த இடத்துல இந்த சிம்பிள் வச்சு இதோட மாஸ் நம்பர் என்ன, அட்டாமிக் நம்பர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ZXA ன்னு போடுவோம். இதுல ஏங்கிறது இந்த 64 அப்படிங்கிறது எதை நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னா மாஸ் நம்பரை சொல்லுது. இன் ஃபெர்மி நமக்கு நியூக்ளியர் ரேடியஸ் ஃபெர்மில கேட்டிருக்கிறாங்க. அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி இதோட ஃபார்முலா தெரியும். இது ரிலேட்டடான ஃபார்முலா என்ன? R is equal to R0 A power 1/3ன்னு. இதுல இந்த A refers to the mass number of the atom. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா மாஸ் நம்பர் 64 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல ஏக்கு பதிலா 64 போட்டுக்கலாம். நமக்கு R தேவை. R0ங்கிறது கான்ஸ்டன்டோட வேல்யூவும் நமக்கு தெரியும். ஸோ A வேல்யூ, R0 வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைச்சிரும்னா ரேடியஸ் ஆஃப் காப்பர் நியூக்ளியஸ் காப்பர் கிடைச்சிரும். அப்ப என்ன பண்றோம், இது ஒர்க் அவுட் பண்றோம். A 64 நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். ஆல்ரெடி நமக்கு எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபெர்மில தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா அந்த ஃபெர்மிக்கு இன்டூ 10⁻−15 போட்டு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ R0ஓட வேல்யூ 1.2, ஏயோட வேல்யூ 64 பவர் 1/3. 64 4 கியூப்னு எழுதலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு 1.2 × 4 நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 4.8 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்ல 4.8, 3.6ல நமக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னா 4.8. 4.8 இன் கேஸ் ஆஃப் ஃபெர்மி. இது எப்படி எழுதலாம்? 4.8 × 10⁻−15 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். இது நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். The ratio of the sizes of Pb lead and magnesium nuclei is approximately என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 நியூக்ளியை சைசஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ரேஷியோ, அந்த நியூக்ளியை சைசஸ் அதோட ரேஷியோ ஆஃப் தி சைசஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. தி சேம் ஃபார்முலா தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. என்ன ஃபார்முலா? R is equal to R0 A power 1/3ங்கிற ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ரேஷியோ கேட்டிருக்காங்க லெட்டுக்கும் மெக்னீஷியமுக்கும். ஸோ ரேஷியோல போட்டாச்சு. R0 என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும்.
அடுத்து வந்து நமக்கு என்ன இருக்கும்? A பவர் 1/3 பை அதாவது லெட்டோட A பவர் 1/3 மாஸ் நம்பர் பவர் 1/3 மெக்னீசியமோட A பவர் 1/3 இருக்கும். ஸோ இத வந்து ஆன் தி ஹோல் போட்டோம்னா ஹோல் பவர் 1/3 போட்டுறலாம். இதுல லெட்டுக்கு நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லெட்டோட மாஸ் நம்பர் வந்து 208 மெக்னீசியமோட மாஸ் நம்பர் 26. இது 2 மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். குடுத்துருக்காங்கங்கிறதுக்காக மிச்சத வச்சு நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது. மாஸ் நம்பர் மட்டும் தான் நமக்கு தேவை. அத மட்டும் எடுத்துக்கலாம். 208 எடுத்துக்கலாம். இது மெக்னீசியமுக்கு 26 எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறப்போ 208, 26 இத கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். ஸோ 8 ஹோல் பவர் 1/3. இதுல 8 வந்து 2 கியூப் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகுறப்ப நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு 2, 4, 8, 16ல ஆன்சர் இஸ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் ஆர் டேஷ் ஃபோர்ஸஸ். 4 ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், லாங் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ், லாங் ரேஞ்ச் அட்ராக்டிவ்னு 4 இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும் நியூக்ளியர் ஃபோர்ஸஸ் வந்துட்டு எப்படிப்பட்ட ஃபோர்ஸ்? ஷார்ட் ரேஞ்சா, லாங் ரேஞ்சானா இது வந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இது ஆக்ட் பண்ணும்னா 10⁻⁻14 மீட்டருக்கு தான் இது வந்து ஆக்ட் பண்ணும். அப்ப 10⁻⁻14ங்கிறது ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால இத ஷார்ட் ரேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் ஷார்ட் ரேஞ்ச். இப்ப குடுத்திருக்க 4 ஆன்சர்ஸ்ல நம்ம இந்த லாங் ரேஞ்ச் அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிடலாம்னா நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு இப்போ 2 ஆப்ஷன் இருக்கு. ஷார்ட் ரேஞ்ச் ரிப்பல்சிவ், ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ். இந்த 2ல எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது வந்து எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல குடுத்திருப்போம். 10⁻⁻14 மீட்டருக்கு தான் இது ஆக்ட் பண்ணும். இது எத ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அந்த புரோட்டான்ஸ்க்கு நடுவுல இருக்கிற லார்ஜ் கூலும் ரிப்பல்ஷன ஓவர் கம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப ரிப்பல்ஷன ஓவர் கம் பண்ற அளவுக்கு தே ஆர் மச் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நமக்கு ஷார்ட் ரேஞ்சுங்கிறது தெரியும், அட்ராக்டிவ்ங்கிறது தெரியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ல எது கரெக்ட் அப்படின்னு சொன்னா ஷார்ட் ரேஞ்ச் அட்ராக்டிவ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த 5th question. The charge and shape of the nucleus having 5 protons is dash respectively. சார்ஜும் ஷேப்பும் கேக்குறாங்க. இதுல சார்ஜ் ஓகே. இப்போ ஷேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சதுதான். மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியஸோட ஷேப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஸ்பெரிக்கல். ரொம்பவே சில இதுல டியூ டு அசிமெட்ரிஸ் இது வந்து எப்படியா இருக்கும் நமக்கு வந்துட்டு எலிப்டிக்கல் ஷேப்பு அந்த மாதிரி இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டு ஷேப்பா ஸ்பெரிக்கல் வந்து டிஸ்டர்ப்டான ஷேப்பா இருக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி நியூக்ளியஸோட ஷேப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்பெரிக்கலா தான் இருக்கும். ஸோ ஷேப் ஸ்பெரிக்கல் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அப்போ எலிப்டிக்கலா ஸ்பெரிக்கலா அப்படின்னு பாக்குறப்போ ஸ்பியருங்கிறது தெரியும். அதனால இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த 2 ஆன்சர்ல எது? 5 புரோட்டான்ஸ். இங்க நமக்கு என்ன இருக்கு? -5ங்கிறது கன்ஃபார்ம். ஆனா -5ஆ +5ஆ அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இதுல பார்த்தோம்னா சார்ஜ் பத்தி நேத்து படிச்சிருப்போம். ஹீலியம் நியூக்ளியஸ் அத பத்திலாம் டிஸ்கஸ் பண்றப்போ the charge on the nucleus carrying Z protons is Ze units ன்னு படிச்சிருப்போம். அப்போ if protons are considered as Z அந்த சார்ஜ் எவ்வளவு கிடைக்கும்னா Ze அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஸோ சிம்பிளி நம்ம என்ன பண்ணிடலாம்? It is given that it is 5 protons. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 5V is the answer. Shape is spherical shape and charge is 5V. So the answer will be 5V and sphere. இவ்வளவுதான். இப்போ நம்ம வந்துட்டு நேத்து நம்ம பார்த்த அந்த கண்டென்ட்ல இருந்து ஒரு 5 MCQs ரெடி பண்ணி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமை வந்துட்டு நம்ம ஈஸியா வந்து கிராக் பண்ணிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகல் பிசிக்ஸ். இது வந்து நியூ சிலபஸ்.
பிஜிடிஆர்பியோட நியூ சிலபஸ்ல குடுத்திருக்கிற அ யூனிட்டோட அந்த கன்டென்ட். யூனிட் 8ல நியூக்ளியர் அண்ட் பார்ட்டிகிள் பிசிக்ஸ்ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, சைஸு, ஷேப்பு, சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அது ரிலேட்டடான சில கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இந்த ஸ்பின் அண்ட் பேரிட்டிய பத்தி நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனா நீங்க பிராக்டிஸ வந்துட்டு கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருங்க. அப்படி கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க பிஜிடிஆர்பி எக்ஸாம சக்சஸ்ஃபுல்லா கிராக் பண்ணி ஒரு பிஜி டீச்சரா கூடிய சீக்கிரமே ஆகிடலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் சக்சஸ் அண்ட் தேங்க் யூ.